ரைட். 1 2 3 4 ரைட். அதே மாதிரி இங்கே 1 2 3 4 அதே ஸ்டெப்பு தான் இங்கே பண்ண போகிறோம். 4 இன்ட்டு 4 16, ஒன்று குறைக்கிறோம். 3 இன்ட்டு 3 9, ஒன்று குறைக்கிறோம். 2 இன்ட்டு 2 4, ஒன்று குறைக்கிறோம். 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. ரைட். அங்கே என்ன ஸ்டெப்பு பண்ணமோ அதே ஸ்டெப்பு தான் இங்கேயும் பண்ணியிருக்கிறோம். என்னன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் பொழுது ரெண்டும் ஒரே நம்பராகவே வந்துகிட்டு இருக்குங்க. ரைட். ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு 10, இது ஒரு 20, 30 ஸ்கொயர்ஸ் இருக்குது இதில். இதை ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கும் பொழுது நம்ம டேரெக்டாகவே கூட எழுதிடலாம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் அப்படிங்கிறது டேரெக்டாகவே எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கும் பொழுதுங்க 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 4 ரோ 4 காலம் இருக்கும்போது 1லேருந்து 4 வரைக்கும் ஸ்கொயர் ஆட் பண்ணால் போதும். அதுதான் இங்கே ஸ்டெப்பாகவும் எழுதியிருக்கோங்க. ரைட். அப்போது அதே 30 தான் கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு ஸ்டாண்டர்டு செஸ் போர்டை வச்சு கேட்பாங்க. செஸ் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேள்வி ரொம்ப பேசிக்காக கேட்குற விஷயம். இந்த கான்செப்டில் தான் இருக்குங்க. 8 ரோ 8 காலம் இருக்குங்க. அப்போது 8 ரோ 8 காலம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு செஸ் போர்டில் 1 ஸ்கொயர்லேருந்து எது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போவீங்க? 8 ஸ்கொயர் வரைக்கும் ஆட் பண்ணுவீங்க. ஏன்னா 8 ரோ 8 காலம் இருக்குது. இந்த டைப்புக்குள்ளே இருக்குது. ரைட். நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்கொயரும் சேர்ந்து ரைட். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதெல்லாம் என்னன்னாங்க 1 2 3 4ங்கிற தனித்தனியாக ஒரு ஸ்கொயர்ஸ் இருக்குதுங்க. அடுத்தது இது ஒரு ஸ்கொயருங்க, இது ஒரு ஸ்கொயருங்க, இது ஒரு ஸ்கொயருங்க, அதே மாதிரி இது ஒரு ஸ்கொயர். இந்த மாதிரி நம்ம ஸ்கொயரை கவுண்ட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா நிறைய வரும். அதை கவுண்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இங்கே ஆட் பண்ணி எழுதிட்டு இருக்கோங்க. இப்போ ஸ்டாண்டர்டு செஸ் போர்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டாண்டர்டு செஸ் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 ரோ இருக்கும், 8 காலம் இருக்கும். அப்போ 1லேருந்து 8 வரைக்கும் ஸ்கொயர்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் சீரிஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். n இன்டூ n ப்ளஸ் 1 இன்டூ 2n ப்ளஸ் 1/6 அப்படிங்கிறது நீங்கள் ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்பீங்க ஸ்பெஷல் சீரீஸில். அதே தான் இங்கேயும். ஸோ 8 இன்டூ 8 கூட்டல் 1 9, 2 இன்டூ 8 16 கூட்டல் 1 17 டிவைடட் பை 6. ஸோ 2 கேன்சல் பண்ணும் பொழுது இது 4 முறை, இது 2 கேன்சல் பண்ணும் பொழுது 3 முறை, 3யும் 9யும் கேன்சல் பண்ணும் பொழுது 3. ஸோ 4 இன்ட்டு 3 12, 12 இன்ட்டு 17 204. அப்போ ஒரு ஸ்டாண்டர்டு செஸ் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது 204 ஸ்கொயர்ஸ் இருக்குங்க. ஆப்ஷனில் கண்டிப்பாக 64 இருக்குங்க, 256 இருக்குங்க. இதெல்லாமே நம்ம தப்பாக யோசிக்கிற நம்பர்ஸ். அது எல்லாமே இருக்கும். கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்க.